ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் ஒரு சுருக்கத்தை, ஒரு சம்மரியை பார்ப்போம். சஞ்சயன் என்ற வேதவியாசரின் சிஷ்யரிடம் மகாபாரத யுத்தத்தில், குருக்ஷேத்திர போர்க்களத்தில் என்ன நடந்தது என்று கூறு சஞ்சயா என்று கேட்க, அதற்கு பதிலாக, அதற்கு ஒரு ரிப்ளையாக தான் நம்மளோட சஞ்சயன் பகவத்கீதையை தொடங்குகிறார். அதாவது துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியனான குருவான துரோணாச்சாரியரிடம் சென்று பாண்டவ படையை பாருங்கள், அந்த பாண்டவ படையின் அழகான அணிவகுப்பை பாருங்கள் என்று கூறிவிட்டு, அந்த பாண்டவ படையிலும் தன்னுடைய படையான, தன்னுடைய சேனையான கௌரவ சேனையிலும் இருக்கும் முக்கியமான மகாரதிகளை பற்றி, அதாவது அதி வீரர்களை பற்றி விளக்கி கூறுகிறார் நம் துரியோதனன். அது மட்டும் அல்லாமல் தங்களுடைய படையான கௌரவ படைக்கு பாதுகாப்பு அளிக்கிற நம்மளோட பீஷ்ம பிதாமகரையும் போற்றுகிறார் நம்மளோட துரியோதனன். இப்படி துரியோதனன் தன்னை போற்றுவதை பார்த்து மகிழ்ந்து போன நம்மளோட பீஷ்ம பிதாமகர், சந்தோஷமான பீஷ்ம பிதாமகர் ஒரு சிங்க கர்ஜனையைப் போல தன்னுடைய சங்கை முழக்கினார். இப்படி பீஷ்ம பிதாமகர் தன் சங்கை முழக்கின உடனேயே அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் போர் முரசுகள் ஒலிக்கத் தொடங்கின. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தில், தங்க தேரில் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தங்களுடைய திவ்யமான சங்குகளை முழக்கினார்கள். இப்படி பாண்டவ படையில், பாண்டவ சேனையில் இருக்கும் முக்கியமான வீரர்கள் தங்களுடைய சங்குகளை முழக்கின அந்த ஒலி, அந்த சத்தம், அந்த முழக்கம் கௌரவ படையில் இருக்கும் வீரர்களின் இதயங்களை கிழித்தது என்று பார்த்தோம். இப்பொழுது அர்ஜுனர் கிருஷ்ணரிடம் இந்த ரெண்டு படைகளுக்கும், கௌரவ பாண்டவ படைகள், இந்த ரெண்டு படைகளுக்கும் நடுவே கொண்டு போய் இந்த ரதத்தை நிறுத்து கிருஷ்ணா என்று கூற, கிருஷ்ணரும் அந்த ரதத்தை அந்த ரெண்டு படைகளுக்கும், ரெண்டு சேனைகளுக்கும் நடுவே கொண்டு போய் நிறுத்த, கௌரவ படையில் இருக்கும் தன் உற்றார் உறவினர்களை கண்டு கலக்கமும் சோகமும் அடைகிறான் நம் அர்ஜுனன். இந்த மாதிரி தன்னுடைய பந்துக்களும் சொந்தங்களும் நண்பர்களும் தனக்கு எதிரிகளாக நின்று கொண்டிருப்பதை பார்த்து பயந்து போன நம்மளோட அர்ஜுனர், இவர்களை ஒரு பொழுதும் என்னால் கொல்ல முடியாது, இவர்களுடன் என்னால் போரிட முடியாது கிருஷ்ணா என்று கூற, இவர்களை கொன்றால் எனக்கு 3 உலகங்களும் கிடைக்கும், ராஜ்யம் கிடைக்கும், சொத்து செல்வம் கிடைக்கும், சுகபோகங்கள் கிடைக்கும் என்று கூறினால் கூட இவர்களை என்னால் கொல்ல முடியாது, இந்த விஷயங்களுக்காக இவர்களை கொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருவன் ஆசைப்படுவது தன்னுடைய சொந்தங்களுடன் சந்தோஷமாக அனுபவிக்கத்தான். அப்படி ஒன்று கூடி அனுபவிக்க சொந்தங்கள் இல்லை என்றால் இந்த செல்வம், இந்த சொத்து, இந்த ராஜ்யம், இதற்கெல்லாம் அர்த்தமே கிடையாதே கிருஷ்ணா என்று கூறுகிறார் நம்மளோட அர்ஜுனர். அது மட்டுமல்லாமல் இவர்களை கொன்று எனக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும், இவர்களை கொன்றால் எனக்கு சந்தோஷம் இல்லாமல் சோகமாகத்தான் இருக்கும், மனம் எப்பொழுதும் இறக்கும் வரை கலக்கத்தோடு தான் இருக்கும் என்று கூறிவிட்டு, நான் அவர்களை கொல்ல மாட்டேன், அவர்கள் என்னை கொன்னால் அதுவே மேல் என்று கூறுகிறார் நம்மளோட அர்ஜுனர். இப்படி சொல்லிட்டு நம்மளோட அர்ஜுனர் காண்டீவம் என்று அழைக்கப்படும் அவருடைய அந்த வில்லையும் அதன் அம்புகளையும் தூக்கி எறிந்துவிட்டு சோகத்துடனும் கலக்கத்துடனும் குழப்பத்துடனும் தன் ரதத்தில் அமர்ந்தார். பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் ஒரு சுருக்கம், ஒரு சம்மரி துருவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.